முன்னொரு காலத்தில் பெரிய பெரிய மலைகள்லாம் சூழ்ந்த ஒரு அழகான கிராமம் ஒன்று இருந்துச்சு. அந்த கிராமத்தில் ஒரு அழகான பெண்மணி ஒருத்தங்க வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அந்த பெண்மணிக்கு பெயிண்டிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அந்த பெயிண்டிங்கை தான் அவங்களுடைய தொழிலாகவும் அவங்களுடைய ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாகவும் தினம் தினம் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இந்த பெண்மணி எப்போவுமே சிரித்த முகத்தோடு இருப்பாங்க. இவங்க இருக்கிற இடத்துலையே ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகும். அந்த அளவுக்கு அவங்க பேசுகிறதாகட்டும், அவங்க நடந்துக்கிற விஷயமாகட்டும், அது எல்லாமே மக்கள் எல்லாத்துக்குமே பிடித்த மாதிரி இருந்துச்சு. இவங்க வீட்டில் இருக்க எல்லா மனிதர்களுமே நல்லபடியாக தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஒரு பெரிய புயல் ஒன்று அவங்க கிராமத்தை தாக்கிடுச்சு. அந்த புயல் காரணமாக இவங்களுடைய வீடாகட்டும், இவங்க வச்சுருந்த பொருட்கள் ஆகட்டும், எல்லாமே அதிகப்படியான சேதம் அடைஞ்சிருச்சு. இவங்க நிலத்தில் போட்டிருந்த அந்த பயிர்களுமே முற்றிலுமாக சேதமடைஞ்சிருச்சு. இப்போ என்னென்னா, அந்த பயிர்களுக்காக இவங்க நிறைய கடன் வாங்கியிருந்தாங்க. இப்போ அந்த கடனை சரியாக செலுத்த முடியல. சரியான வருமானமே இல்லை. சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. வாழ்க்கையோட ரொம்ப கடினமான அந்த சூழ்நிலைகளை இப்போ எதிர்கொண்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாத அந்த சூழ்நிலையில் தான் இந்த பெண்மணிக்கு அவங்க பாட்டி சொன்ன ஒரு ஜென் தத்துவம் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. அது என்னென்னா, ரொம்ப ஆழமான ரொம்ப கடினமான சேற்றில் தான் ரொம்ப அழகான ஒரு தாமரை மலரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த ஜென் தத்துவம் இந்த பெண்மணிக்கு ஞாபகம் வருது. அது ஞாபகம் வந்த உடனே அந்த துயரங்கள் எல்லாத்தையுமே தொடச்சி எறிஞ்சிட்டு முன்னேற்ற பாதைக்கு எது தேவை அப்படிங்கிறத பார்த்து நடைபோட ஆரம்பித்தாங்க. இப்போ என்னென்னா, இவங்களால வெளியில் போயிட்டு வேலை செஞ்சு கொஞ்சம் காசு சம்பாதிக்க முடிஞ்சிச்சு. இவங்களுடைய பேஷனான அந்த பெயிண்டிங்கை சரிவர கண்டினியூ பண்ண முடியலை. அந்த பெயிண்டிங்கு தேவையான பொருட்களை வாங்க முடியலை. அந்த பேப்பர் ஆகட்டும், அந்த பெயிண்ட் ஆகட்டும், இது எதுவுமே சரிவர இவங்களால் வாங்க முடியலை. ஆனாலுமே இவங்க அந்த பெயிண்டிங்கை விடாமல் தினம் தினம் அவங்க கையில் கிடைச்ச எல்லா பொருட்களையுமே பயன்படுத்தி பெயிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. கரியை பயன்படுத்தினாங்க, அந்த இலைகள்லாம் பயன்படுத்தி அந்த சாயங்கள் எடுத்தாங்க. இந்த மாதிரி அவங்க கைக்கு கிடைச்ச பல பொருட்களை பயன்படுத்தி அந்த பெயிண்டிங்கை தினம் தினம் வரைஞ்சிக்கிட்டே வந்தாங்க. நாளடைவில் என்னாச்சுன்னா, இவங்க பெயிண்டிங் ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் ஆகிடுச்சு. அவங்க வரைகிற அந்த பெயிண்டிங் எல்லா மக்களுக்குமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த சமயம் அந்த கிராமத்தில் ஒரு சின்ன ஷோ ஒன்று ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த ஷோவில் இந்த பெண்மணி அவங்களுடைய பெயிண்டிங்ஸ் எல்லாமே டிஸ்பிளேவுக்கு வச்சுருக்காங்க. இந்த ஷோவுக்கு பல விதமான மனிதர்கள் வந்திருக்காங்க. பல பேர் நகரத்துலேருந்துமே வந்திருக்காங்க. அப்படி வெவ்வேறு ஊர்கள்லேருந்து வந்த மனிதர்களில் ஒரு மனிதர் இந்த பெண்மணியோட பெயிண்டிங்கை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டார். இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. ஒரு மனிதரோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே அவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த துயரங்களாகட்டும், அந்த மகிழ்ச்சியாகட்டும், எல்லாமே நல்ல அருமையாக அந்த பெயிண்டிங்ஸில் வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அட்மையர் ஆகிட்டார். அதுக்கப்புறமா அந்த பெண்மணிக்கிட்ட இங்கே பாருமா, இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இது ஒரு சின்ன ஷோ தான். இங்கே ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் வருவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த பெயிண்டிங் எக்ஸிபிஷன் நிறைய நடக்குது. அடுத்த மாதமே நாங்கள் சிட்டியில் ஒரு பெரிய பெயிண்டிங் எக்ஸிபிஷன் நடத்த போகிறோம். அதுக்காக இந்த பெயிண்டிங்ஸை நீங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸ்டார்டிங்கில் இந்த பெண்மணி கொஞ்சம் தயங்குறாங்க. இப்போ திடீர்னு எப்படி நம்ம பெயிண்டிங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனாலுமே அவங்க பெற்றோர்களாகட்டும், அங்கே இருக்கிற ஊர் மக்களாகட்டும், எல்லாருமே இந்த பெண்மணியை என்கரேஜ் பண்ணுறாங்க. உடனே இவங்களுமே சரிங்க ஐயா, நாங்கள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இப்போ அந்த நாளுமே வருது. அங்கே போனால் அங்கே ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு அரங்கத்தில் பல விதமான பெயிண்டிங்ஸை டிஸ்பிளேக்காக வச்சுருக்காங்க. அந்த பெயிண்டிங்ஸ் நடுவில் இந்த பெயிண்டிங்குமே கொண்டு போய் வைக்கப்படுது. இந்த பெண்மணிக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. ஏன்னா மற்ற எல்லா பெயிண்டிங்ஸும் அழகாக இருக்குது. இவங்க வரைஞ்சது ஏதோ கைக்கு கிடைச்ச அந்த பொருட்களை வச்சு தான் வரைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் மக்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு தான் அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் கொண்டு போய் வைக்கிறாங்க. ஆனால் வந்த மக்கள் எல்லாருக்குமே இவங்களுடைய பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பல பேருக்கு இவ்வளோ ஒரு நல்ல பெயிண்டர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. இவங்க பெயிண்டிங்கை அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு பல மக்கள் வராங்க. இதனால் இவங்களுடைய வறுமையிலேருந்து கொஞ்சமாக விடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஊர் மக்களாகட்டும், இவங்களுடைய பெற்றோர்களாகட்டும், எல்லாருக்குமே பெருமை சேர்க்கிற வகையில் இவங்க ரொம்ப பெரிய ஒரு பெயிண்டராக அவங்களுடைய வாழ்க்கையில் உயர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுபோல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம பல சூழ்நிலைகளை பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப டார்க்கஸ்ட் மொமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு வந்திருக்கோம். ஆனால் அந்த சூழ்நிலைகள் கூட நீங்கள் தன்னம்பிக்கை இழக்காமல் அந்த ஜென் தத்துவம் சொன்ன மாதிரி ரொம்ப ஆழமான ரொம்ப கடினமான சேற்றில் தான் ரொம்ப அழகான தாமரைகள் மலரும் அப்படிங்கிற மாதிரி அந்த கடினமான சூழ்நிலையில் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிங்க. கண்டிப்பாக நீங்களுமே ஒரு ரொம்ப பெரிய ஒரு வெற்றியாளராக
வாழ்க்கையில் உருவெடுப்பீங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.